நபரை முதல் முறையாக பார்க்கும்போதே இவரை எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று மனம் சொல்லியிருக்கிறதா? அந்த உணர்வுக்கு நம் பாரம்பரியத்தில் ஒரு பெயர் இருக்கிறது. ருணானுபந்தம், முந்தைய பிறவியில் முடியாமல் போன ஒரு தொடர்பு. இந்த உலகில் கோடிக்கணக்கான மனிதர்கள், அதில் ஒரே ஒருவரை மட்டும் உங்கள் மனம் தேர்ந்தெடுக்கிறது. ஏன்? அந்த தேர்வு தற்செயலானது அல்ல என்று ஜோதிடம் சொல்கிறது. அது உங்கள் ஜாதகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது. உங்கள் துணை எப்படி இருப்பார், எங்கே சந்திப்பீர்கள், எப்போது வருவார், இந்த மூன்றையும் சில கிரக அமைப்புகள் சொல்லிவிடும். அந்த அமைப்புகளை ஒவ்வொன்றாக இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். கடைசி வரை பாருங்கள். மிக முக்கியமான ஒன்று இறுதியில் இருக்கிறது. முதலில் ஒரு தெளிவு. ஜோதிடத்தில் சோல்மேட் என்பது சினிமாவில் காட்டுவது போன்ற ஒன்று அல்ல. அவர் உங்களை சந்தோஷப்படுத்த மட்டும் வருபவர் அல்ல, உங்களை முழுமையாக்க வருபவர். சில நேரங்களில் அந்த உறவு உங்களை உரசும். உங்களுக்குள் இருக்கும் கரடுமுரடானதை அது தேய்த்து மென்மையாக்கும். நம் முன்னோர் இதை ஒரு கணக்கு என்றார்கள். கொடுக்கல் வாங்கல். 2 ஜீவன்களுக்கு இடையே முடிக்கப்படாத ஒரு பாக்கி. அதனால்தான் அவரை சந்திக்கும்போது காரணமே இல்லாமல் ஒரு நெருக்கம் தோன்றுகிறது. ஏற்கனவே பழகிய வாசனை போல. ஜாதகத்தில் இந்த கணக்கு எழுதப்படும் இடம் ஒன்று இருக்கிறது. 7ஆம் இடம், களத்திரஸ்தானம். உங்கள் ஜாதகத்தில் 12 இடங்கள். லக்னத்திலிருந்து 7ஆவது இடம்தான் துணையின் இடம். லக்னம் என்பது நீங்கள். அதற்கு நேர் எதிரே இருப்பது 7ஆம் இடம், அதாவது உங்களுக்கு நேர் எதிரே நிற்பவர். கவனியுங்கள், உங்களை நிறைவு செய்பவர் உங்களுக்கு எதிர்முனையில் இருக்கிறார். இது தற்செயல் அல்ல. துணையை அறிய 4 இடங்களை பார்க்க வேண்டும். இந்த 4ம் சேர்ந்துதான் ஒரு முகத்தை வரையும். 1. 7ஆம் இடத்தில் நிற்கும் ராசி. 2. அந்த ராசியின் அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறார். 3. ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு குரு. 4. நவாம்சம் என்ற உள்ஜாதகம். ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் 7ஆம் இடம். உங்கள் லக்னத்திலிருந்து 7ஆவது கட்டத்தில் எந்த ராசி இருக்கிறது என்று பாருங்கள். நெருப்பு ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு. 7ஆம் இடத்தில் இவற்றில் ஒன்று இருந்தால் உங்கள் துணை துணிச்சலானவர். சுயமரியாதை அதிகம். முடிவெடுப்பதில் வேகம். கூட்டத்தில் இவர் தனித்துத் தெரிவார். அன்பும் கோபமும் இரண்டும் சத்தமாக வெளிப்படும். மண் ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம். இவை இருந்தால் துணை நிதானமானவர், சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர். இவர்களின் அன்பு வார்த்தையில் இருக்காது, செயலில் இருக்கும். சாப்பாடு பரிமாறுவதில், நேரம் தவறாமல் வருவதில். காற்று ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம். துணை பேச்சில் வல்லவர், புத்திசாலி, மனிதர்களை எளிதில் கவர்ப்பவர். இவர்களுடன் மௌனம் நீண்டு நிற்காது, ஆனால் மனதை முழுமையாகக் காட்டவும் மாட்டார்கள். நீர் ராசிகள் கடகம், விருச்சிகம், மீனம். துணை உணர்ச்சி மிக்கவர், உங்கள் மனநிலையை சொல்லாமலே புரிந்து கொள்பவர். இவர்களின் நினைவாற்றல் ஆழமானது. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை வருடங்கள் கழித்தும் நினைவில் வைத்திருப்பார்கள். திசையையும் இதே ராசிதான் சொல்லும். நெருப்பு ராசி என்றால் கிழக்கு, மண் ராசி என்றால் தெற்கு, காற்று ராசி என்றால் மேற்கு, நீர் ராசி என்றால் வடக்கு. நீங்கள் பிறந்த இடத்திலிருந்து அந்த திசையில் அவர் இருப்பார். இப்போது மிக முக்கியமான பகுதி. 7ஆம் இடத்தின் அதிபதி எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்? இந்த ஒரு விஷயம்தான் நீங்கள் அவரை எங்கே சந்திப்பீர்கள் என்பதை மிகத் தெளிவாகச் சொல்கிறது. அதிபதி முதலிடத்தில், அதாவது லக்னத்தில் இருந்தால் துணை உங்களை தேடி வருவார். உங்கள் ஊரிலேயே, உங்கள் சுற்றத்திலேயே. 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பம் மூலம், பெரியவர்கள் பேசி முடிக்கும் சம்பந்தம். 3ஆம் இடத்தில் என்றால் உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் அல்லது ஒரு சிறிய பயணத்தில் மிக அருகில் இருப்பவர். 4ஆம் இடத்தில் என்றால் வீட்டின் அருகில், ஒரே தெரு,
ஒரே ஊர் அல்லது தாய்வழி உறவு. 5ஆம் இடத்தில் என்றால் காதல், படிக்கும் இடத்தில் அல்லது ஒரு கலை நிகழ்ச்சியில். இது காதல் திருமணத்தின் அடையாளம். 6ஆம் இடத்தில் என்றால் வேலை செய்யும் இடத்தில் அல்லது ஒரு உதவி கேட்டு உங்களிடம் வந்தவரிடம். 7ஆம் இடத்திலேயே அதிபதி இருந்தால் மிக வலிமையான அமைப்பு. திருமணம் தானாக நடக்கும், அலைய வேண்டியதில்லை. 8ஆம் இடத்தில் என்றால் திடீரென எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில். சிலருக்கு தாமதமும் இருக்கும். 9ஆம் இடத்தில் என்றால் கோயில், குருவின் மூலம் அல்லது தூர தேசத்தில். வேறு மொழி, வேறு மாநிலம் கூட. 10ஆம் இடத்தில் என்றால் தொழில் மூலம், அலுவலகம், வியாபாரம் அல்லது பொது வாழ்க்கை. 11ஆம் இடத்தில் என்றால் நண்பர்கள் மூலம். ஒரு நண்பர்தான் உங்கள் இருவரையும் அறிமுகப்படுத்துவார். 12ஆம் இடத்தில் என்றால் வெளிநாடு அல்லது தூரம். பிரிவும் ஏக்கமும் இந்த உறவின் ஒரு பகுதியாக இருக்கும். ஒரு எச்சரிக்கை: அதிபதி 6, 8, 12 என்ற இடங்களில் இருந்தால் பொறுமை தேவை. உறவு உடனே கைகூடாது. இப்போது காரகர்கள். ஆண் ஜாதகத்தில் மனைவியைக் காட்டுபவர் சுக்கிரன். சுக்கிரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியின் குணம் உங்கள் மனைவியிடம் இருக்கும். ரிஷபம் அல்லது துலாத்தில் சுக்கிரன் என்றால் மிகச்சிறந்த அமைப்பு. அழகும் அமைதியும் கொண்ட துணை. இல்லறம் இனிக்கும். மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். துணை கருணை மிக்கவர். உங்களுக்காக தியாகம் செய்ய தயங்காதவர். கன்னியில் சுக்கிரன் நீசம். துணை நல்லவர்தான், ஆனால் சின்ன சின்ன குறை காணும் பழக்கம் இருக்கும். பொறுமை தேவை. சுக்கிரன் சூரியனுக்கு மிக அருகிலிருந்தால் அது அஸ்தங்கதம். காதலை வெளிப்படுத்துவதில் ஒரு தயக்கம் இருக்கும். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் இது அரிதான, மிக அழகான ஒரு அமைப்பு. மனமும் காதலும் ஒரே இடத்தில். சுக்கிரனுடன் செவ்வாய் சேர்ந்தால் ஈர்ப்பு காந்தம் போல இருக்கும், ஆனால் சண்டையும் அதே அளவுக்கு இருக்கும். பெண் ஜாதகத்தில் கணவரை காட்டுபவர் குரு. குரு எங்கே, எப்படி இருக்கிறார் என்பது மிக முக்கியம். குரு பலமாக இருந்தால் கணவர் நல்ல குணம் கொண்டவர். நேர்மை, மற்றவர்களுக்கு உதவும் மனம், சொல்லில் நிதானம். கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார். துணை அன்பானவர், பாதுகாப்பு தருபவர். அவரிடம் நீங்கள் குழந்தை போல இருக்கலாம். மகரத்தில் குரு நீசம். துணை நல்லவர்தான், ஆனால் உணர்வுகளை வெளிக்காட்ட மாட்டார். அன்பு மௌனமாக இருக்கும். குரு 7ஆம் இடத்தை பார்த்தால் அது ஒரு ஆசீர்வாதம். உறவில் எத்தனை சிக்கல் வந்தாலும் அது உடையாது. குருவும் சந்திரனும் சேர்ந்தால் கஜகேசரி யோகம். துணை மூலம் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். குரு 6, 8, 12 இருந்தால் தாமதம் வரலாம். ஆனால் தாமதம் என்பது மறுப்பு அல்ல. இதை நினைவில் வையுங்கள். 2 பேர் சேர்ந்து வாழ்வதை உண்மையில் முடிவு செய்வது சந்திரன். பொருத்தம் பார்ப்பதே சந்திர நட்சத்திரத்தில்தான். உங்கள் சந்திரன் இருக்கும் ராசியிலிருந்து அவரின் சந்திரன் 7ஆவது இடத்தில் இருந்தால் ஆழமான ஈர்ப்பு உண்டு. 5 அல்லது 9இல் விழுந்தால் அது முந்தைய பிறவித் தொடர்பு. முதல் சந்திப்பிலேயே ஒரு நெருக்கம் தோன்றும். அதனால்தான் சிலரை பார்த்த முதல் நிமிடத்திலேயே இவரை எனக்கு தெரியுமே என்று மனம் சொல்கிறது. 2 பேரின் சந்திரன் 6 அல்லது 8இல் விழுந்தால் காதல் இருக்கும். ஆனால் புரிதலுக்கு இருவரும் உழைக்க வேண்டும். நட்சத்திர பொருத்தம் பார்ப்பதன் உண்மையான காரணம் இதுதான். ஜாதகம் அல்ல, மனம் பொருந்துகிறதா என்பதுதான் கேள்வி. இப்போது ஆழமான பகுதி, நவாம்சம். ராசி ஜாதகம் வெளிப்புறம் என்றால் நவாம்சம் உள்ளே இருப்பது. ஒவ்வொரு ராசியையும் 9ஆக பிரித்து உருவாக்கப்படும் ஜாதகம் இது. திருமணத்தை உண்மையில் இதில்தான் பார்க்க வேண்டும். ராசியில் பலவீனமான கிரகம் நவாம்சத்தில் பலமாக இருந்தால் அது வெளியில் தெரியாத ஒரு பலம். திருமணத்திற்கு பின் வாழ்க்கை உயரும். ஒரு கிரகம் ராசியிலும் நவாம்சத்திலும் ஒரே ராசியில் இருந்தால் அது வர்க்கோத்தமம், மிக மிக பலமான அமைப்பு. நவாம்சத்தின் 7ஆம் இடமும்
அதன் அதிபதியும். இதுதான் திருமண வாழ்க்கையின் உண்மையான தரத்தைச் சொல்லும். ராசியில் நல்ல அமைப்பு, நவாம்சத்தில் பலவீனம் என்றால் ஆரம்பம் அழகாக இருக்கும், நிலைத்திருப்பதுதான் கடினம். இப்போது பலருக்குத் தெரியாத ஒரு சிறப்பான முறை. தாரா காரகன், துணையின் காரகன். ராகு கேது தவிர 7 கிரகங்கள். ஒவ்வொன்றும் தான் இருக்கும் ராசியில் எத்தனை பாகையில் இருக்கிறது என்று பாருங்கள். இதில் மிக குறைந்த பாகையில் இருக்கும் கிரகம் எதுவோ அதுதான் உங்கள் தாராகாரகன். அந்த கிரகத்தின் குணம்தான் உங்கள் துணையின் மைய குணமாக இருக்கும். சூரியன் என்றால் கம்பீரமான, சுயமரியாதை மிக்க துணை. சந்திரன் என்றால் மென்மையான, உணர்ச்சி மிக்க துணை. செவ்வாய் என்றால் துணிச்சல். புதன் என்றால் புத்திசாலித்தனம். குரு என்றால் அறிவும் ஒழுக்கமும். சனி என்றால் பொறுமையும் உழைப்பும். இப்போது சில தனித்துவமான சேர்க்கைகள். இவற்றில் ஒன்று உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கவனமாகக் கேளுங்கள். 5ஆம் இடத்தின் அதிபதியும் 7ஆம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்தால் அல்லது இடம் மாறினால் அது காதல் திருமணம். காதலித்தவரையே மணக்கும் அமைப்பு இது. குடும்பம் ஒப்புக்கொள்ள தாமதமாகலாம், ஆனால் முடிவு ஒன்றுதான். ராகு 7ஆம் இடத்தில் என்றால் வேறு ஜாதி, வேறு மொழி, வேறு நாடு. வழக்கத்திற்கு மாறான ஒரு சம்பந்தம். இவர்களுக்கு துணையை பார்த்த முதல் நிமிடத்திலேயே விவரிக்க முடியாத ஒரு ஈர்ப்பு இருக்கும். காரணம் கேட்காதீர்கள். சனி 7ஆம் இடத்தில் என்றால் தாமதம். ஆனால் வந்த பிறகு அந்த உறவு கல்லை போல நிற்கும். வயது வித்தியாசம் இருக்கலாம். செவ்வாய் 7ஆம் இடத்தில் என்றால் அதை செவ்வாய் தோஷம் என்பார்கள். துணை வீரமானவர், ஆனால் இருவரும் அடிக்கடி மோதுவீர்கள். ஆனால் 2 ஜாதகத்திலும் தோஷம் இருந்தால் அது தானாகச் சரியாகிவிடும் என்பது பாரம்பரிய விதி. பயப்பட வேண்டாம். அடுத்த கேள்வி, எப்போது? இதை தசையும் புக்தியும் சொல்லும். 7ஆம் இடத்தின் அதிபதியின் தசை அல்லது புக்தி நடக்கும் காலம், அல்லது சுக்கிரன் குருவின் காலம். அந்த காலத்தில்தான் சந்திப்பு நடக்கும். ஜாதகம் ஒரு விதை என்றால் தசை அது முளைக்கும் பருவம். இன்னொரு அடையாளம் குரு பெயர்ச்சி. குரு உங்கள் 7ஆம் இடத்தின் மேல் வரும் ஆண்டு, அல்லது குரு உங்கள் சந்திர ராசியின் மேலோ லக்னத்தின் மேலோ வரும் காலம். இது சம்பந்தம் பேசப்படும் காலம். குரு ஒரு ராசியில் 1 வருடம்தான் இருப்பார். அதனால் இந்த வாய்ப்பு 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் வரும். இப்போது மிக முக்கியமான ஒன்று. இதைச் சொல்லாமல் இந்த வீடியோ முழுமையடையாது. ஒரே ஒரு கிரகத்தை பார்த்து முடிவுக்கு வர வேண்டாம். ஜாதகம் என்பது ஒரு முழு வாக்கியம், ஒரு எழுத்து அல்ல. 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார் என்பதற்காக ஒரு நல்ல மனிதரை மறுக்காதீர்கள். அது உங்கள் கையால் நீங்களே இழப்பது. ஜாதகம் ஒரு வரைபடம். அது வழிகாட்டும். ஆனால் நடக்க வேண்டியது நீங்கள்தான். சோல்மேட் என்பவர் எல்லாம் சரியாக இருக்கும் நபர் அல்ல, உங்களுடன் சேர்ந்து வளரத் தயாராக இருக்கும் நபர். சுருக்கமாக ஒரு முறை. 7ஆம் இடத்தின் ராசி துணையின் சுபாவம், அதன் அதிபதி இருக்கும் இடம், நீங்கள் எங்கே சந்திப்பீர்கள். சுக்கிரனும் குருவும் துணையின் தரம், நவாம்சமும் தாராகாரகனும் உள்ளுக்குள் இருக்கும் உண்மை, தசையும் குரு பெயர்ச்சியும் நேரம். இன்று ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்கள். உங்கள் 7ஆம் இடத்தில் எந்த ராசி இருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள். அந்த ராசியை கமெண்டில் எழுதுங்கள். உங்கள் லக்னத்தையும் சேர்த்து எழுதினால் இன்னும் நல்லது. இது நம் பாரம்பரிய ஜோதிட பார்வை. நம்பிக்கை உங்கள் விருப்பம். ஆனால் தேடலை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள்.